மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னைக்கு இருதய நோயாளிகள் அப்படின்றது இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இருதய நோயிலிருந்து நாம மீண்டு ஆரோக்கியம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வியா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை அந்த இருதய நோய் வந்துச்சுன்னா அவங்க லைஃப் டைம் வந்து மெடிசன் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. அப்போ வாழ்நாள் நோயாளிகளாக அந்த நோயாளிகள் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றான விஷயம் கிடைக்குமா? இயற்கையான முறையில் நம்மளுடைய இருதயத்தை பலப்படுத்த முடியுமா அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்களுக்காகவே இந்த வீடியோ பதிவு. இப்போ இருதயம் அப்படின்றது நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன். இது நம்மளுடைய மனதோட தொடர்புடையதுனால நம்ம மனசு எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தை தான் கையை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் மனது நமக்கு அங்கே இல்லை. ஆனால் மனதின் ஒவ்வொரு இதுவும் எண்ணங்களின் மூலமாகவே மனது வந்து செயல்படுவது. அப்படின்னா எண்ணமே மனமாக செயல்படுகிறது. பட் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் இந்த இருதயத்தில் துடிப்புகள் வேரியேஷன் ஏற்படுறதுனால மனம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம அதிகமாக கோவப்படுறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் நம்மளை கோவப்பட சொல்லுது. அந்த கோவம்ன்ற உணர்வு வரப்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. பிளட் சர்க்குலேஷன் வேகமாக நமக்கு வந்து போக ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு இருதயம் அந்த படபடப்பு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது. அதே போல ஒரு பயம் வருது. ஒரு பயம் வரப்படும் பொழுது அந்த பயத்துக்கும் அது போல எண்ணங்கள் மூலமாக தான் நமக்கு சொல்லுது. யாரோ ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னா ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எண்ணம் மூலமா நம்ம சொல்லுச்சு, பயம்ன்ற உணர்வு நமக்கு வந்து தோன்றிச்சு. பயம்ன்ற உணர்வு வந்தோம்னா இருதயம் பார்த்தீங்கன்னா அங்க விட்டு விட்டு நமக்கு வந்து துடிக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த இருதயத்துல அந்த துடிப்புகள் வேரியேஷன் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களின் படியாக இதனுடைய வேரியேஷன் வந்து இருக்குது. இது படப்படன்னு மாத்தி மாத்தி துடிக்கிறதுனால தான் நமக்கு எண்ணங்கள் வருதானா? கிடையாது. எண்ணங்கள் முதலில் வருவதனால தான் இந்த இருதயம் மாற்றி மாற்றி துடிக்குது. இதை ஏன் இந்த இடத்துல நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இருதய நோயாளிகள் அனைவரும் இருதய நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருப்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ நமக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, இந்த இருதய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய மனச்சிக்கலுக்குள் மாட்டினீங்களோ அப்போ தான் இருதயம் சிக்கலுக்குள்ளே மாட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படிதானே? இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கும் பொழுது பாருங்க, அவங்க கிட்டத்தட்ட மினிமம் 1 மாதத்திலிருந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்திற்கு ஏதோ ஒரு மனச்சிக்கலுக்குள்ள வந்து மாட்டியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஹார்ட் அட்டாக்கு வந்து 1 மாசம் 3 மாசம் கூட தேவையில்லை. ஒரே நாள்ல கூட அவங்களுக்கு அந்த மனசு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகப்படியான தாக்குச்சுன்னா, அதிகப்படியான அதிர்ச்சி, அதிகப்படியான பயம், அதிகப்படியான கவலை, அதிகப்படியான துக்கம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். இதனால உடனடியாக ஹார்ட்ல வந்து ரேசியோ வந்து பார்த்தீங்கன்னா டப்ப 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 டப்பன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அப்நார்மலாக இதாகும் பொழுது அங்கே உள்ள வால்வு அது வந்து பார்த்தீங்கன்னா வீங்கிருச்சு, ஹார்ட்டே வந்து வீங்கிருச்சு. அதுக்குள்ள பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்கே ஃப்ளூயிடு எஃப்யூசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் ஃபுல்லாக வந்து ஃப்ளூயிடு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து அந்த நீர் கோர்த்ததுனால வந்து அவங்களுக்கு வந்து வீசிங் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் காரணம் உங்களுடைய மனச்சிக்கலை. அப்ப எல்லாத்தையும் அதை நம்ம வந்து ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இருதய ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம போய் முதல்ல மாட்டாம இருக்கலாம். அது மூலம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏத்துக்கக்கூடிய மனநிலை இல்லாதனுடைய விளைவுகள் தான் அது. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க. உடனே டக்குன்னு நீங்க ஃபோன்ல கேட்டவங்களுக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏதோ ஒன்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாருங்க, திடீர்னு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாருங்க, இது மாதிரி சில அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவங்கள் திடீர்னு ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா, அப்போ ஹார்ட் வந்து படபட படபடன்னு வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அப்ப மனத்தின் மூலமாக இருதயம் துடிப்பு வேகமாகுது. அதனாலதான் இது பாதிப்புக்கும் காரணம் மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனாலதான் இருதயம் வீக்கா இருக்கிறவங்க கிட்ட நீங்க போய் திடீர்னு போய் கவலைப்படுற மாதிரி சம்பவமோ, அதிர்ச்சியான சம்பவமோ, பயப்படுற மாதிரி சம்பவமோ போய் சொல்லாதீங்க அப்படின்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வீக்கா இருக்கு, இன்னும் அது வேகமா துடிச்சு இதாயிரும் அப்படின்னு. அப்ப இருதயத்தை பலப்படுத்துவது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனம் தான். மனம் சுத்தமா இருக்கும் பட்சத்தில், மனம் பலமாக இருக்கும் பட்சத்தில் இருதய பாதிப்புன்றது வராது. அப்ப பாதிப்பு வந்தவங்க மீண்டும் பலமாக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்களுடைய மனத்தை பலமாக்கணும். அப்பதான் இருதயத்தை பலமாக்க முடியும். இது ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ மனப்பயிற்சிகள் நீங்க வந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம அதாவது இந்த ஏசி ரூமுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் இன்னைக்கு வளர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம் பாருங்க. அதுதான் இன்னைக்கு இருதய நோய் வந்து இன்னைக்கு அதிகமாயிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல களம் இறங்கி டைரக்டாக இறங்கி விளையாடுவாங்க. அவங்க விளையாட்டுகள் விளையாண்டதுல எல்லாத்துலேயும் தோல்விகள் அப்படின்றது இருக்கும்.
தோல்விகளுக்கு அப்புறம் வெற்றின்றது தான் கிடைக்கும். போராடி வெற்றி பெற மாதிரி தான். ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம்ல தான் வந்து விளையாடுற மாதிரி வந்துருச்சு. அப்ப நம்ம முன்னாடி விளையாண்ட சிறு சிறு விளையாட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை சந்திச்சு 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 ஒரு இடத்துல வந்து வெற்றி பெறுவோம். அதுக்கப்புறம் சிங்கிளா விளையாடுறது இல்லாம கூட்டு விளையாட்டுகளா இருக்கும். ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து சரிங்களா, அந்த கபடி விளையாடுறது, கோழி குண்டு விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது மாதிரி ஒரு கூட்டு சேர்ந்து விளையாடுற மாதிரிலாம் இருக்கும். அப்ப என்னன்னா, அப்ப இன்னொருத்தரோட மனநிலைகளை பொறுத்து அங்க சின்ன பிள்ளையில இருந்தே அடிபட்டு அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு வந்த காலங்கள் முன்னாடி. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல இல்லையா? அப்ப அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொத்தி பொத்தி அந்த லெக்கான் கோழி மாதிரி நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏசி ரூம்ல போய் நமக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல், ஐசிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்லி சேர்த்து சூரிய வெளிச்சத்தையே பார்க்காம அதிகாலையிலேயே எந்திரிச்சு அவங்கள அனுப்பி விட்டு நைட்டு திரும்ப இந்த டியூஷன் அந்த டியூஷன் சொல்லிட்டு கொண்டு வந்து அப்படியே திரும்ப படுக்க போட்டு காலையில அனுப்பி ரெடிமேடா வந்து இன்னைக்கு நம்ம குழந்தைகளை ரெடி பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப அவங்க அந்த கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலைக்குன்னு போகும்பொழுது அங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பல பிரச்சனைகளா இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டா கல்யாண வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை எந்த ஸ்கூல்லையும் சொல்லித் தரல, பேரண்ட்ஸும் சொல்லித் தர்றதுக்கு நேரமும் இல்லை. அப்ப அங்க சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரப்படும் பொழுது அப்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இதெல்லாம் சின்ன சின்ன பதிவுகளாக வந்து தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு 30 வயசு 40 வயசுலாம் ஈஸியா டக்குன்னு வந்து ஹார்ட் அட்டாக்குங்க அப்படின்றது வருது. இது ஏதோ பாருங்க என்னமோ சாப்பிட்டதுல ஏதோ பிரச்சனை, சாப்பாட்டை மாத்துங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க ஏதோ இவ்வளவு விஷயம் வேற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனா இதெல்லாம் மிக முக்கியமான அடிப்படையான காரணங்கள். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். எப்படி? மனது மூலமாக. அப்ப ஒரு ஒரு பயமான ஒரு சம்பவம் சொல்லும் பொழுது அதையும் நாம ஏத்துக்கணும். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கவலையான ஒரு சம்பவங்கள் சொல்லப்படும் பொழுது அதையும் நம்ம ஏத்துக்கணும். ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் சொல்லப்படும் பொழுது அதையும் நம்ம ஏத்துக்கணும். ஒரு படம் போய் உட்கார்ந்து பார்க்குறீங்க. ஒரு 3 மணி நேரம் ஒரு படத்துல அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. கவலை இருக்குது, பயமும் வரும், அதிர்ச்சி நம்மள இது பண்ணுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா டம்முன்னு திடீர்னு சவுண்ட கொடுத்து பயமுறுத்துவாங்க. ஆனா அந்த தியேட்டருக்குள்ள எல்லாத்தையும் அந்த மனப்பக்குவத்தோட ஏத்துக்கிறோம் பாருங்க. அவங்க குடும்பங்கள்ல அவங்களுடைய இதுல அத காமிக்கப்படும் பொழுது சில சம்பவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்லயோ, நம்மள சுத்தி நடக்கிறவங்களையோ நடக்கப்படும் பொழுது நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனா படத்துல அங்க நடக்கும். ஆனா அத நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? அது மாரி அங்க இன்னொரு வீட்ல நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் நம்ம வீட்லயும் நடந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோன்ற மனப்பக்குவத்துக்குள்ள வந்துட்டா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே முதல்ல வராதுங்க. ஏன்னா இருதயம் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்ப அது என்ன பண்ணணும்னா, நடந்த சம்பவங்கள அனுபவிக்கிறது, அத ஒப்புக்கொள்றது கரெக்ட் தான் அப்படின்னு. அத ஏத்துக்கிறது அடுத்தபடியாக பண்ணிட்டோம்னா, சரி அடுத்து நான் என்ன செய்யணும்ன்ற முடிவுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. யாரும் இருதய நோயாளிகளாக மாறாமல் முதல்ல தடுக்கப்படலாம். இதுதான் பெஸ்ட். உங்களுடைய மனபலமே உங்களுடைய இருதய பலம். ரைட். இதற்கப்புறமும் அது இருதயம்ன்றது ஒரு பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இல்லையா? அந்த ஆர்கனையும் நம்ம வந்து பலப்படுத்தித்தானே ஆகணும். அப்படின்னா, அதற்கு ஈஸியா ஒரே ஒரு ஜூஸ் சொல்றேன். அந்த ஜூஸ மட்டும் தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வாங்க. இருதய நோயாளிகளாக இருப்பவர்களும் இந்த ஜூஸ டெய்லி எடுத்துக்கிட்டா உங்களுடைய இருதயம் பலமாகும். இருதய நோயாளியா நான் மாறிடவே கூடாதுப்பா. நான் மனபலத்துல இருக்கேன். ஆனா இருதயமும் பலமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஜூஸ டெய்லி எடுத்துக்குவாங்க. உங்களுடைய இருதயம் பலமாகும். ஏன்னா ஏன் இருதயத்தங்க பலப்படுத்தணும் அப்படின்னா, டோட்டலா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும், ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இவரு தான் பிளட்ட சப்ளை பண்ணியே ஆகணும். பிளட் அவர் தான் சப்ளை பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் சாப்பாடு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அம்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்கள பாதுகாத்து தானே ஆகணும். ரைட்டுங்களா? அப்பதான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கும். அப்ப அந்த இருதயத்தை நாம் பாதுகாக்க இருதய நோயாளிகளாக இருந்தால்தான் இந்த ஜூஸ் எடுக்கணும்லாம் கிடையாதுங்க. இனிமேல் வராம, பாதிக்கப்படாம, நீங்க அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாம இருக்கணும்னா முன்கூட்டி எடுங்க. அது பெட்டரா இருக்கும். என்ன எடுக்கணும்? இந்த மாதிரி இந்த ஜூஸ் வந்து நம்ம என்ன ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஈஸியான நீங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள சொல்றேன். அத எடுத்துக்கங்க. இது ரொம்ப பெட்டரா இருக்கும். இல்ல இருதயத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் சாப்பிட்டுருக்கிறோம் ஆப்பிள். தினம்தோறும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்மளுடைய இருதயம் நல்லா இருக்கும். ரத்தம் நல்லா ஊறும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். அப்படின்றத நம்ம காமனா ஒரு கேள்விப்பட்ட விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு அதை வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரைட்டுங்களா? இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இது கூட வந்து சேர்ந்து நம்ம வந்து மாதுளை பழம் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இந்த மாதுளை ஒரு மாதுளை எடுத்துக்கங்க. இந்த ஒரு மாதுளையில நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஜூஸ் பண்ண போறீங்க. இந்த மாதுளையோட இன்னும் சில இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து ஜூஸ் பண்ண போறீங்க. அப்படி வச்சுக்கங்களேன். ஒரு மாதுளை, அது பாருங்க உள்ளுக்குள்ள அந்த லேயர் இருக்கிறதெல்லாம் அப்படி உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள 4 அறைகள் இருக்குது பாருங்க. அதே மாரி ஒரு 4 அறைகள் கொண்டதாக இருக்கும். அது நமக்கு பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, இருதயம் என்ன வடிவமைப்புல இருக்குதோ, அதே வடிவமைப்புல இருக்கக்கூடிய அந்த பழங்கள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே நம்ம இருதயத்துக்கு ஆரோக்கியம் தான்.
அதனால தான் ஆப்பிளை இருதயத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. அதனுடைய வடிவமைப்பு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல நீங்க மாதுளை எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஓப்பன் பண்ணா நம்மளுடைய 4 பிரிவுகளாக இருக்கும் இல்லையா? ஆட்ரியம், வென்ட்ரிக்கிள் சொல்லுவோம்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரியே வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரிவு இருக்கும். அப்ப அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லேயர், அதாவது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் மெல்லிசாயி, அங்க ஓட்டை விழுந்துருச்சு. அதனால அந்த அழுக்கு ரத்தம் நல்ல ரத்தத்தோட மிக்ஸ் ஆகுது. இப்படிலாம் இன்னைக்கு நெறைய பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இவர்களுக்கு எல்லாம் இந்த மாதுளை ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மாதுளையோட இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் மட்டுமே நம்ம ஜூஸா சாப்பிடலாம். அதனால தான் பழம் சாப்பிடும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் லேயரும் சேர்த்து சாப்பிடுங்க. ஜூஸ் போடும்பொழுது அதையும் சேர்த்து அரைச்சு ஜூஸ் போடுங்க அப்படின்பாங்க. ஆமா. அதுபோல இந்த மாதுளை இன்னும் நிறைய விஷயங்கள பண்ணி கொடுக்கும். ஆமா. நமக்கு வந்து யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கால்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருதய பிரச்சனைனால இருக்கக்கூடிய நீர் தேக்கம்லாம் இருக்கு பாருங்க. மாதுளையினுடைய மேல் ஓடு இருக்கு பார்த்தீங்களா? தோல். அத வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இளம் வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி அரைச்சு வச்சுக்கங்க. டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. இருதய பிரச்சனையினால் உங்களுடைய கால் வீக்கம் இருக்குதுன்னா, அத வந்து சரி பண்ணி குடுக்கும். இருதய பிரச்சனையினாலயும் உங்களுக்கு வந்து புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா, அதையும் சரி செய்ய குடுக்கும். அது வந்து கிட்னி ப்ராப்ளம் தான். கிட்னி ப்ராப்ளத்தினால புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுறத சரி பண்ணி குடுக்கும். ஆனா கிட்னி ப்ராப்ளத்தினால கால் வீக்கம் இருக்கிறத விட, இருதய பிரச்சனைனால கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இத சரி பண்ணி குடுக்கும். ஆமா. அது மாரி அந்த மாதுளை, மாதுளையினுடைய அந்த மேல வந்து இருக்கக்கூடிய அந்த காம்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருதயம் மலர்ந்த மாரியே இருக்கும். அப்ப நல்ல மாதுளையாக ஓகேங்களா? அது நம்மளுடைய நாட்டு மாதுளை தான் பெஸ்ட்டு. இன்னைக்கு நெறைய வந்து மார்க்கெட்ல காபூல் மாதுளை தான் கிடைக்குது. பட் பரவால்ல. ஆனா முதல் படியாக நம்முடைய நாட்டு மாதுளை தான் பெஸ்ட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருப்படிச்சிராம கொஞ்சம் நல்ல ஒரு மாதுளையாக வந்து எடுத்துக்கங்க. அது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஒரு மாதுளை எடுத்துக்கங்க. அத ஓப்பன் பண்ணி அதனுடைய அந்த இதழ்கள்லாம் வந்து எடுத்துக்கங்க. மொட்டுக்கள்லாம் எடுத்து, அத எடுத்து நம்ம போட்டுக்குவோம். இது கூட ஒரு 6லிருந்து 10 வரைக்கும் நீங்க வந்து பாதாம் பருப்பு இதுக்குள்ள பயன்படுத்த போறீங்க. ம். இந்த பாதாம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இருதயத்துக்கு ரொம்ப அருமையா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரத்த ஓட்டத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். லூப்ரிகேஷன்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த பாதாம் பருப்பு. ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து இருதய நோயாளிகளுக்கு இருதயத்தை பலப்படுத்துவதற்கு, அந்த ஸ்டெமினாவ குடுக்குறதுக்கு இது ரொம்ப நல்லா பயன்படும். 6லிருந்து 10 பாதாம் பருப்பு எடுத்துக்க போறீங்க. அதையும் சேர்த்துக்கங்க. 1. இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, இத ஜூஸ் அடிக்க போறீங்க. ஜூஸ் அடிக்கும் பொழுது ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துக்கங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துக்கங்க. 1. அப்புறம் அ சியா சீடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள குர்குமின் அப்படின்னு சொல்லிட்டு, அ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த குர்குமின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்குற ஒரு விஷயம். அப்ப இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி இந்த ஜூஸ்ல வந்து ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 1. இது கூடவே சியா சீடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சியா சீடு நமக்கு இருதய நோயாளிகளுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு சீடுங்க. இந்த சியா சீட ஃபர்ஸ்ட்டு முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணீல கொஞ்சம் ஊற போட்டுருங்க. கொஞ்சம் ஊற போட்டீங்கன்னா, அது கரெக்ட்டா அப்படியே நல்லா பொதும்பி வந்து நின்றும். ஆமா. அதுல ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கங்களேன். இந்த ஜூஸ்ல. ஒரு 2 ஸ்பூன் வந்து சியா சீடு விதைகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதுளை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6லிருந்து 10 பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதாங்க. இத அப்படியே ஜூஸா அடிங்க. ஜூஸா அடிங்க. தேவைப்பட்டா இனிப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதுளையோட இனிப்பே கரெக்ட்டா வரும். நல்லா இருக்கும். தேவைப்பட்டா இது கூட வந்து நீங்க இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஜூஸ் அடிச்சிருங்க. இந்த ஜூஸ காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி கரெக்ட்டுங்களா? எடுத்துட்டு வாங்க. குறிப்பாக நம்ம வந்து இந்த ஜூஸ தினம்தோறும் காலையில 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள நாம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது இருதயத்த சூப்பரா பலப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, இருதயத்திற்கு சக்தியூட்ட நேரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இருதயத்துக்குள்ள அந்த சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையாக ஓடக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த நேரத்தில இந்த ஜூஸ் எடுத்தோம்னா, உங்களுடைய இருதயம் நிச்சயமாக விரைவில் பலம் பெறும். நம்மளுடைய இருதயம் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இத வந்து நம்ம வந்து கருதுவோம். அப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆ நமக்கு வந்து சர்க்குலேஷன நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். தினம்தோறும் இந்த ஒரு ஜூஸ நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா, இருதய நோய் வராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். இருதய நோய் வந்திருந்து, அந்த இருதயம் ரொம்ப பலவீனமா இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லா பேரும், இத தினந்தோறும் எடுத்துட்டு வந்தா, படிப்படியாக இருதய நோயிலிருந்து நாம் வெளிவரலாம். இந்த ஜூஸை தினந்தோறும் கடைபிடித்து உங்களுடைய இருதயத்தை பலமாக்கி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.